ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு வீடியோ எடுத்து இப்போ தான் கட்டிங் வீடியோ ஒன்று எடுத்து முடித்தேன். ஸோ அப்போவே எனக்கு தோணுச்சு, இது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்களா, சரி இது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஞாபகம் வந்துச்சு. அது மார்க் பண்ணுறப்ப சொல்லணும்னு தோணிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட்டு மறந்துட்டேன், இந்த வீடியோ எடுத்ததுனால அதை மறந்துட்டேன். பரவாயில்ல, மார்க் பண்ணி முடிச்சாச்சு தான். இருந்தாலுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அக்கா நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன்க்கா, முடிச்சதுக்கப்புறம் ஆம்கோலோட ரவுண்ட் இருக்குல்ல, அது வந்து கை பகுதியில் பின்னாடி ரொம்ப கொடையாட்ட தூக்கிட்டு இருக்குங்கக்கா, அதுக்கு என்ன காரணம், நான் லோ நெக்கு தான் வச்சு ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டவுட்டை யார் கேட்டிங்களோ அவங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. அவருக்கு ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வீடியோவில் காட்டி சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் இப்படி திருப்பி வச்சுக்கிறேன் உங்களுக்காக. பாருங்கள், நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி வெட்டியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நான் சொல்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பாருங்கள், நானும் லோ நெக்கு தான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். பாடிக்கு தகுந்த ஹைட்டு, சாரி கழுத்தோட அகலம், ஷோல்டரோட அகலம், இது எல்லாமே நான் வச்சிருக்கேன். நீங்க இந்த ஆம்கோலோட ஹைட் இருக்கு பாத்தீங்களா, இது இந்த டெப்த் அந்த வளைக்கிறோம் பாத்தீங்களா, இதை நீங்க கரெக்டா பண்ணிருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நீங்க மேபி அப்படி ஏதாவது பார்த்து ட்ரை பண்ணிருப்பீங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாருங்க, இவங்க பாடிக்கு தகுந்த அந்த ஆம்கோல் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இவங்க ஆம்கோல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4.25 இன்ச் இருக்குது. இதோட ஹைட் வந்துட்டு 4.25 இன்ச் இருக்குது. ஸோ அதில் தான் நான் பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். நான் எல்லாத்துக்குமே 1 இன்ச்சு தான் விடுறேன். குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, என்ன பாடியாக இருந்தாலுமே எனக்கு இந்த கிராஸ் வந்து 1 இன்ச்சு தான் விடுறேன். எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சப்போஸ் இதை வளைக்கிறது பாருங்கள், இங்கே பாதியில், இந்த உயரத்தில் பாதியில் ஸ்டார்ட் ஆகும். இங்கே இந்த கீழே அகலம் இருக்குது பாருங்கள், இதில் பாதியில் முடிகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதோட அகலம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜாஸ்தியாக மீன்ஸ் இப்போ போட் நெக்கெல்லாம் பண்ணுறோம், இல்லை லோ நெக்கு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி சின்னதாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஆம்களோட அகலம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, ரொம்ப இப்படி பாதி வரைக்கும் வராது, கொஞ்சம் இவ்வளோ தூரம் முக்கால்வாசி தூரத்துக்கு அந்த வளைக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த ஷேப்பை பொறுத்து தான், சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக வளைக்காம, இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் மேலாக வளைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இந்த 1.25 வரைக்கும் வச்சு இப்படி வளைச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல கிளாத் பெருசாக இருக்குமில்ல, இப்போ இது வரைக்கும் கிளாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த துணி எங்கே தூக்கும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி தூக்க தான் செய்யும், சரிங்களா? சின்னதாக மைல்டாக தூக்கலாம். அது வந்து அவங்க பாடியில் அந்த பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மைல்டாக சிலருக்குலாம் தூக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உண்டுனா தூக்கக்கூடாது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நீங்கள் இந்த ஆம்கோல் வளைக்கிறத கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க, அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதில் தப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த பின்னாடி கொடையாட்ட தூக்குறது, சரிங்களா? இந்த ஹைட்டு கரெக்டாக வைக்கணும், இந்த வளைக்கிறத நீங்கள் கரெக்டாக வளைக்கணும். அதுதான் மெயின். மேலாவே எக்காரந்து கொண்டு வளைக்கக்கூடாது. அப்படி மேலாவே வளைச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல துணி தூக்க தான் செய்யும். அதை சரி பண்ணிக்கோங்க. அடுத்தது கையும் அப்படித்தான். இப்போ கை பாருங்க, நீங்க வளைக்கிறீங்க. ஸோ இந்த கை வளைக்கிறப்போ, இப்போ இது வந்து குடஞ்ச விட்டு பகுதி, இதுதான் நார்மல் பகுதி. இந்த கையை வளைக்கிறப்போ நம்ம அந்த ஷேப் வந்து ரொம்ப இப்படி மேலாவே எடுத்துட்டோம், நல்லா வளைக்காம நல்லா மேலாவே எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே இந்த கை துணி பெருசா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பின்னாடி சுருக்கு வரதா செய்யும். ஸோ இது அந்த ஷேப் எடுக்கிறதாங்க இதில் வேலையே. இந்த சுருக்கு மெயினாக பின்னாடி அந்த கை பக்கம் ஆம்கோல் கிட்ட சுருக்கு வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நீங்கள் ஆம்கோல் வளைக்கிறதுல மிஸ்டேக். அது பாடியிலையும் சரி, கையிலையும் சரி, இந்த 2 இடத்துலையுமே நீங்கள் வளைக்கிறதுல கண்டிப்பாக ரொம்ப மேலா வளைச்சிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மிஸ்டேக் வரும், ஓகேவா? இருங்க, உங்களுக்கு இன்னும் கூட நான் கொஞ்சம் இதாவே சொல்றேன், இப்படி புரிஞ்சுதா என்னன்னு தெரியல, உங்களுக்காக நான் போடுறேன் பாருங்க. இதுதான் வந்துட்டு ஆம்கோலோட ஹைட்டு, சரிங்களா? இப்போ நான் இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு நான் இது பண்ணிட்டேன். இதை நான் வளைக்கிறேன், இப்படியே நான் வளைக்கணும். இருங்க, அப்படியே வளைக்கிறேன். இப்படி வளைச்சனா ஓகே, இது எனக்கு கரெக்ட். சப்போஸ் இதை இருங்க, நான் திருப்பிட்டு காட்டுறேன். இப்படி வளைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, ஸ்டார்ட் பண்றது அங்கதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு, ஆனா மேலாக வந்திருக்கா, இந்த மாதிரி வளைவா வரல, பாத்தீங்களா? ஸோ இப்படி மேலே வர பட்சத்தில் என்ன ஆகும், கண்டிப்பாக இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு 1/2 இன்ச்சுக்கு துணி அதிகமாக இருக்குமில்ல, அப்போ அந்த துணி ஆட்டோமேட்டிக்காக பாடியில் உங்களுக்கு தூக்க தான் செய்யும். ஸோ இந்த வளைக்கிறத நல்லா நீட்டாக வளைச்சிடணும். அதுக்காக ரொம்ப கம்மியாக வளைச்சிடக்கூடாது. அப்படி வளைச்சிங்கன்னா இழுத்து பிடிச்சிக்கும். அதுவுமே இழுத்து பிடிக்க தையல் விட்டு போயிடும் சீக்கிரமா. ஸோ அதையும் கம்மியாக வளைச்சிடக்கூடாது. அந்த 1 இன்ச் அகலம் அப்படிங்கிறது எப்பவுமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வளைச்சி விடுங்க, போதும். அதே மாதிரி கையும் அப்படிதான். கை வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மடிச்சு போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் அப்படி சொல்றேன், சரியா? நான் மறந்துட்டேன் அந்த வீடியோ எடுக்கிறப்ப. பாருங்க, கை வந்து இப்படி மடிச்சு போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 2 இன்ச் அப்படின்னா, இப்போ ஆம்கோல் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்துட்டு கச்சை பகுதி கம்மி பண்ண இடம், இதுதான் ஆம்கோலோட அளவு அப்படின்னா, நீங்க வளைக்கிறது பாருங்க, கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு போகணும். அதுக்கு பதிலாக நீங்க இப்படி மேலாவே கொண்டு போய்
இப்படி பண்ணுற ரவுண்டு மாதிரி, அதாவது ரொம்ப வளைக்காம இப்படி ரவுண்டு மாதிரி கொண்டு வந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 இன்ச்செல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கரெக்டாக தான். ஆனால் இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணி உண்டுன்னு இருக்குது பாருங்கள். அப்போ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி அந்த பக்கம் தூக்க தான் செய்யும். ஓரளவுக்கு கரெக்டாக வளைக்கணும். சரி, அதுக்குன்னு ரொம்ப டீப்பாக வளைச்சிடாதீங்க. அப்புறம் மாதிரி குடையிறப்ப இன்னும் டீப்பாக போயிடும். அதுவுமே நல்லா இருக்காது, இழுத்து பிடிக்கும். சரியா? இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த இடம் பெண்ட் ஆகணும். இந்த 2 இன்ச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் வரப்போ தான் மேலாக இருக்கணும். அப்படி அப்புறமா பார்த்தீங்கன்னா லைட்டாக வளைச்சி இந்த ஆங்கோல் ரவுண்டுக்கிட்ட கொண்டாந்து விடணும். அதுக்கப்புறம் வளைக்கிறீங்க பாருங்க, அதாவது குடைஞ்சு எடுக்கிறீங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க குடையிறப்ப இந்த மாதிரி குடையும். இப்படி குடைவோம். ஸோ இப்படி குடையிறப்ப என்ன ஆகும்னா நல்லா நீட்டாக உங்களுக்கு ஷேப் வரும். ஸோ இந்த மாதிரி வளைக்கிறத நீங்கள் ஏதாவது தப்பாக வளைச்சிருப்பீங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது அந்த வளைக்கிறத கரெக்டாக வளைச்சிங்கன்னா எக்காந்து கொண்டு பின்னாடி துணி தூக்காது. அது லோ நெக்காக இருந்தாலும் சரி, போட் நெக்காக இருந்தாலும் சரி, வளைக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, ஓகேங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்துட்டு நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து அவங்க ஒருத்தர் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது போட்ட ஞாபகம் வந்து. ஸோ எத்தனை பேருக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்க. நான் எனக்கு கண்டிப்பாக இன்னும் நிறைய டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கா? எப்படி தைச்சாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கா? என்னதான் வீடியோ பார்த்தாலுமே அதை வந்துட்டு சரி பண்ணிக்கவே முடியலையா? இல்லை எந்த வீடியோவில் என்ன டிப்ஸ் இருக்குன்னு அதை தேடுறதுலேயே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதா? அப்பாடி இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 3 டாட் பிளவுஸ்க்கு மட்டுமே செப்பரேட்டாக ரொம்ப டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸ் கிடையாது, வீடியோ தான் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அத்தனை டவுட்ஸும் வந்துட்டு கிளியர் ஆயிரும். நீங்கள் பெஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். எல்லா விதமான எப்படி சொல்கிறது டீட்டெயிலும் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இப்போ தான் வந்துட்டு டெய்லரிங்கே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்துட்டு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ காலில் தான் நம்ம இன்னும் நிறைய டிப்ஸோட பார்க்கலாங்களா? பாய்.